வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலி காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எலி காய்ச்சல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 28 பேரும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 8 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 6 நோயாளர்களும், யாழ் போதனா மருத்துவமனையில் 5 நோயாளர்களும் எலி காய்ச்சலுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக 7 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. எலி காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. நேற்று வரை ஏறத்தாழ 7200 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனம் காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பில் இருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தில் இருந்து குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ளது. இக்குழு பருத்தித்துறை, கரவட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாதிரிகளை எடுத்து செல்ல உள்ளது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்குள் நடந்து கொள்ள வேண்டிய நாகரிகம், முதிர்ச்சி எதுவுமற்றது. பொறுப்பற்ற விதத்தில் அர்ச்சுனா நடந்து கொள்வதால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்துக்குள் எழுப்ப முடியாத இக்கட்டான நிலையும் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சுனாவின் சிறுபிள்ளைத்தனமான நடத்தை மற்றும் பேச்சால் அவரது உரையை யாரும் கணக்கெடுக்காத நிலைமை ஏற்பட்டுள்ள சூழலில் நாடாளுமன்றத்திலும் அவரது நடத்தை காரணமாக முகம் சொலிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலும் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை சுகாதார தொண்டர்களின் பிரச்சனையை எழுப்புகின்றேன் என்ற பெயரில் மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் தா சத்தியமூர்த்தி மீதான தனிப்பட்ட குரோதத்தை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அவரது பேச்சு இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் எழுந்து நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டிய எழுப்பப்படும் கேள்விகள் பற்றி அர்ச்சுனாவுக்கு புரியும்படி வாசித்தார். எனினும் அதையும் கேட்காமல் அர்ச்சுனா கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீதும் ஓயில் சித்தி அடையாதவர் என பொய்யான விடயத்தை கூறி கூச்சலிட்டார். இதன்போது பிமல் ரத்நாயக் தலையிட்டு கிண்ணியாவில் நடந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்ட மேடையில் இருந்து கீழே இறக்கப்பட்டதற்கு கணக்கு தீர்க்கிறீர்களா என கேட்டதாகவும், இதனால் சபையில் பெரும் சிரிப்பொலி எழுந்துள்ளது. இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உரை நீக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் மண்ணை ஏற்றி சென்று கனரக வாகனத்தை சுமார் 40 கிலோமீட்டர் வரை துரத்தி சென்று கைப்பற்றிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பருத்தித்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வள்ளிபுரம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் மண்ணை ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் நிறுத்துமாறு காட்டியுள்ளனர். இதனை மதிக்காது டிப்பர் வாகனம் நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. இந்த நிலையில் சுமார் 40 கிலோமீட்டர் வரை குறித்த டிப்பரை துரத்தி சென்றுள்ள நிலையில் மேலும் தப்பிக்க முடியாத நிலையில் டிப்பர் சாரதி டிப்பரை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதுடன் குறித்த டிப்பரை பருத்தித்துறை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை யாரும் கைது செய்யப்படாத நிலையில் நேற்று முன்றுமாக சட்டவிரோதமாக மணல் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் 4 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாண சபைக்கு 2 புதிய செயலர்களுக்கான நியமனம் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனால் நேற்று மாலை ஆளுநர் செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக போ குகநாதனுக்கும் சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளராக திருமதி ப ஜெயராணிக்கும் வடக்கு மாகாண ஆளுநரால் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டலுடன் மக்களுக்கு மேலும் நலன் சேர்க்கும் வகையில் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட அஸ்வசும நல திட்டங்களை பயனாளிகளுக்கு பயனை அடைந்து கொள்ள முடிவதோடு அடையாள அட்டையின்றி வங்கியில் முடக்கப்பட்ட பணத்தினை பெற்றுக் கொள்வதில் குறிப்பாக எமது மலையக மக்கள் பல்வேறு தடங்கல்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளார்கள். இக்கொடுப்பனவுகளை வங்கியில் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான உங்கள் பிரதேச கிராம உத்தியோகஸ்தரூடாக தற்காலிக அடையாள அட்டை ஒன்று
ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலம் தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 6 பேரும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 24 பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கேட்டு பெற்ற தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விட 34 பேர் வழக்கு தொடரப்படாமல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அதேவேளை வழக்கு தொடரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 49ஆகவும் 2020 முதல் 2023 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முழுமையாக விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 81ஆகவும் காணப்படுகின்றது. அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டவர்களை விட 34 பேர் வழக்கு தொடரப்படாமல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு 54 பேர் வழக்கு தொடரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2019 முதல் 2023 வரையான காலப்பகுதியில் 365 பேர் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை கடற்கரையில் நேற்று மாலை இந்திய கடற்படை படகொன்று தனியார் பயணிகளுடன் படகுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து மும்பை நகரத்தின் துறைமுகத்திற்கு கிழக்கே அமைந்துள்ள எலிபெண்டா தீவுக்கு பயணிகளை ஏற்றி சென்ற படகை நேற்று மாலை 4 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 4 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்ததாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் கடற்படை வீரர் ஒருவரும் கடற்படை கப்பலில் இருந்த மேலும் 2 அடங்குவதாகவும் குறைந்தது 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தினை அடுத்து கடலோர காவல்படை மற்றும் கரையோர போலீசாருடன் இணைந்து கடற்படையினரால் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4 கடற்படை ஹெலிகாப்டர்கள், 11 கடற்படை கப்பல்கள், 1 கடலோர காவல்படை படகு மற்றும் 3 கரையோர போலீஸ் படகுகள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தனியார் படகில் இருந்து மீட்கப்பட்டு பயணி ஒருவரின் தகவலுக்கு அமைவாக படகில் பயணித்தவருக்கும் பாதுகாப்பு ஜாக்கெட்டுகள் வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மும்பை துறைமுகத்தில் என்ஜின் சோதனையின் போது இந்திய கடற்படை கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டது என்பது கண்டறியப்பட்ட நிலையில் கடற்படை விரைவு படகு ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2021 ஈராக்கிற்கு பயணம் மேற்கொண்ட வேளை தற்கொலை குண்டுதாரிகள் தன்னை தாக்குவதற்கு திட்டமிட்டனர் என பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் தெரிவித்துள்ளார். தன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னர் அவர்கள் கொல்லப்பட்டனர் என அவர் இதன்போது தெரிவித்தார். நான் ஈராக்கிற்கு பயணம் மேற்கொண்ட வேளை வெடிபொருட்களுடன் பெண்ணொருவர் மவுசுலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என பிரிட்டிஷ் பிரான்ஸ் அதிகாரிகள் ஈராக்கிய போலீசாருக்கு தகவல் வழங்கினார்கள் என குறிப்பிட்டுள்ள அவர் தன்னை கொல்லும் நோக்குடன் ட்ரக் ஒன்று அப்பகுதிக்கு விரைந்தது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அவரின் சுயசரிதையின் சில பகுதிகளை இத்தாலிய செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. ஈராக்கிய போலீசார் விரைந்து செயற்பட்டு தற்கொலை குண்டுதாரிகளை தங்களை தாங்களே வெடிக்க வைத்தனர் என பரிசுத்த பாப்பரசர் தெரிவித்துள்ளார். இது யுத்தத்தின் விசகனி என பாப்பரசர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 20-20 தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாமினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் டிசம்பர் 28, 30 மற்றும் ஜனவரி 2 ஆகிய திகதிகளில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட சரித் அசலங்க தலைமையிலான தொடரில் பத்தும் நிசக, குசல் மெண்டிஸ், குசல் ஜனத் பெரேரா, அவிஸ்கா பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், தினேஷ் சந்திமல், பானுக்க ராசபக்ஷ, வனிந்து ஹசரங்க, மகேஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி வாண்டர்சே, சமிந்து விக்ரமசிங்க, மதீச பத்ரன, நுவான் துசார, அசித் பெர்னாண்டோ, பினுர பெர்னாண்டோ ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் டிசம்பர் 28, 30, ஜனவரி 2 திகதிகளில் T20 கிரிக்கெட் போட்டியும் அதேவேளை ஜனவரி 5, 8 மற்றும் 11 திகதிகளில் ஒருநாள் போட்டி தொடரும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.